ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் பெட்ரோல் பங்க்கில் எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க அப்படின்ட்டு. பெட்ரோல் கிடைக்காது அப்படின்னு யாரோ வதந்தி கிளப்பிட்டாங்க. அதனால் இவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க. ஆனால் பெட்ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காவல்துறையிலேருந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. யாரும் பயப்படாதீங்க, பெட்ரோல் இருக்குது, போங்க, காலையில் பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க. நைட்டு 11 மணி ஆகுது, எவ்வளோ கூட்டம் பாருங்கள். எல்லோரும் பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. பாவம், காவல்துறையிலேருந்து ரொம்ப நேரம் நின்று அவங்க இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க. யாரும் பேனிக் ஆகாதீங்க, பெட்ரோல் இருக்குது அப்படின்னு சொல்கிறது யாருமே காது கொடுத்து கேட்க விரும்பலை. ஸோ எல்லாருமே பெட்ரோல் கிடைக்காது அப்படின்ற ஒரு பயத்திலேயே பெட்ரோல் போடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. குழந்தைங்க குடும்பத்தோடு எல்லாருமே 11:30 ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ தான் 11:30 ஆகுது. நாங்களே இப்போ தான் கூப்பிட்டு வந்தோம். இவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. எல்லா பங்க்லையுமே இவ்வளோ கூட்டம் தான் இருக்குது. ஆனால் காவல்துறையிலேருந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, பெட்ரோல் இருக்குது, நீங்கள் பேனிக் ஆகாதீங்க, நாளைக்கு காலைல வாங்க பெட்ரோல் போட்டுக்கலான்னு. ஆனால் ஒருத்தவங்க கூட அதை கேட்கறதுக்கு ரெடியாகவே இல்லை. எல்லாருமே பயந்து போய் தான் இருக்காங்க. பெட்ரோல்